என்னங்க ஸ்பெஷல்? பெப்பர் சிக்கன். பெப்பரை காணோம், சிக்கன் மசாலா தான் இருக்குது. கரெக்டாக அதாவது அந்த இடத்துல கரெக்டாக வச்சுக்கணும். எடுத்து வை. வை. அது இது உங்கள் ஊரில் லைட்டு எதுக்கு இந்த எண்ணெய்? அப்புறம் இதுக்கு ஒரு டைலாக் சொல்லுவீங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை, இதை பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். ரொம்ப சிலிண்டர் வேஸ்ட் ஆகாத. அதுக்கப்புறம் தண்ணி இருக்குது, அப்புறம் தண்ணியோடைய போதும். சமைச்சு கொடுக்கறதுக்கு உன்னால் முடியலல்ல, நானே சமைச்சிக்கிறேன். அதெல்லாம் முடியாது, டெய்லி நான் தானே செய்கிறேன். செய்யுங்களா, உங்களுக்கு செஞ்சு வச்சு சாப்பிட்டு செய்கிறது இது ஒன்று தான். நம்மளாக இருந்தால் இதுக்கு தனியாக ஸ்பூனு எல்லாம் யூஸ் பண்ணுவோம். இவங்க ஒரே கரண்டிலே யூஸ் பண்ணுறாங்களாமா, பார்த்துக்குங்க. கடையில் போய் சிக்கன் வாங்கி சாப்பிட்டா 100 ரூபா 150 ரூபா ஆகுதான் ஒரு ஆளுக்கு. அதனால அரை கிலோ 100 ரூபா தானே வாங்கிட்டு வந்து வீட்டுக்கே சமைச்சாது. சமைக்க முடியலன்னா நவுந்து நிற்கணும். சும்மா வந்து சமைக்கிற ஆளுக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. செய்யறது ஒரு வேலை எனக்கு செஞ்சு கொடுக்கறது உனக்கு வலிக்குது. மக்களே, என் வீட்டுக்காரர் சூப்பராக சமைப்பார், காரசாரமாக சமைப்பார். நாங்கள் வீட்டில் உள்ளவங்க மட்டும்தான் சாப்பிட்லாம், வேறு யாராலையும் இது சாப்பிட முடியாது. ஏன்னா காரத்தை அப்படி போடுவார். பார்த்தீங்களா, நம்மளாக இருந்தால் இப்படியெல்லாம் பண்ணுவோமா? மக்களே, நீங்களே உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரியெல்லாம் டக்கு டக்குன்னு இப்படி எதிர்பாராத சாப்பாடு சமையலெல்லாம் கிடைக்குமா? எங்கள் வீட்டில் கிடைக்கும். அது நல்லா பாருங்கள், இதை பார்த்தா காரமாக இருக்குமா இருக்காதா? நல்லா பாருங்க, புருஷன் சமைக்கிறா, பொண்டாட்டி வேடிக்கை பார்க்குறோம். அதெல்லாம் கிடைக்கிறது வரம்யா. இதெல்லாம் சமைச்சு நீங்கள் கொடுக்கவும் நாங்கள் சாப்பிடணும். இதுதான் எங்கள் வேலை. எல்லா நாளும் நாங்களே பண்ணணுமா? என்னடி உனக்கு சவுண்டு? என்ன உனக்கு சவுண்டு? சாப்பாடு அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு, வரும். என்ன பண்றமா? தூக்குதே. என்ன பண்ற? போயிட்டு வர்ற கேப்புறம் முடிச்சு கட்டிட்டாரியா. இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியதான். சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சமைச்சா அப்படிதான் இருக்கும், நீங்க செய்ய மாட்டீங்க. அப்ப நாங்களாம் சமைச்சா நீங்களே சாப்பிட்டதே இல்லை. நாங்க சமைச்சு ஏதோ காரமும் உப்பு இல்லாம கிண்டி வச்சா உங்களுக்கு அது நல்லா இருக்கு. சூப்பர். ஆமா, உங்களுக்கு அதோட என்ன வேலை? இந்த மாதிரி ஃப்ளேவர்லாம் உங்களால செய்ய முடியாது. இவ்வளோ காரத்தை கொட்டி வைக்கிறதா? எங்கள் வீட்டில் நைட் இதாங்க டிஃபனே.
கிறிஸே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி இந்த விலாகு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்க, பாய் பாய். இன்னொரு விலாகில் பார்ப்போம்.